சாய்ஸ் மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் இன் C++. ஸோ C++ல் என்னென்ன பேசிக்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தென் செமிகோலன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அண்ட் பிளாக்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். தென் ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், கமாண்ட்ஸ், ஃபைனலாக டேட்டா டைப்ஸ்னால் என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க. ஸோ இந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 கான்செப்ட்ஸ். ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னால் என்ன, மெத்தட்னா என்ன, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இது பேசிக்காக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த பேசிக்ஸை மட்டும் நான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஸோ இது ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது என்னென்னு சொல்லலாம்னா ஆப்ஜெக்ட் இஸ் எ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை லைக் எக்ஸாம்பிள் சொல்ல போகிறோம் அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் ஒரு டாக். ஸோ இங்கே டாகில் என்ன இருக்குது, ஒரு டாகுக்கு ஸ்டேட்ஸ் அண்டு பிஹேவியர்ஸ் இருக்கும். அதோட ஸ்டேட்ஸ்னால் என்ன, பிஹேவியர்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே ஸ்டேட்ஸ்னால் என்னென்னா கலர்ஸ், அந்த நாயோட கலர் அண்டு அதோட நேமு அண்ட் தென் ப்ரீடு, அது என்ன மாதிரியான ப்ரீடு. ஸோ இதெல்லாம் அதோட ஸ்டேட்ஸு. அண்ட் தென் பிஹேவியர், இந்த நாயோட பிஹேவியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாகோட பிஹேவியர்னு பார்த்தீங்கன்னா வேக்கிங், பார்க்கிங் அண்ட் ஈட்டிங். ஸோ இது என்னது வாலாட்டம், அண்ட் தென் என்ன பண்ணோம் குறைக்கும், சாப்பிடும், அப்புறம் என்ன பண்ணும் ஓடும், ரன். ஸோ இது மாதிரி நிறைய பிஹேவியர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் அதோட பிஹேவியர்ஸ். ஸோ பிஹேவியர்ஸ் அண்ட் தென் ஸ்டேட்டு, இந்த ஸ்டேட்டும் பிஹேவியரும் சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே கிளாஸ், தென் கிளாஸ் பார்க்க போகிறோம். கிளாஸ்ன்றது ஒன்றும் இல்லை, த டெஃபினேஷன் ஆஃப் பிஹேவியர்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ ஆப்ஜெக்டில் ஸ்டேட்ஸையும் பிஹேவியரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னோம். அதை டெஃபினேஷன் பண்ணணும் இல்லையா, நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினேஷன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அங்கே டெஃபினேஷன் கொடுக்குறது தான் கிளாஸு. ஸோ அந்த கிளாஸில் நம்ம என்ன செய்வோம், டெஃபினேஷன் கொடுப்போம். இங்கே தான் பிஹேவியர்ஸையும் ஸ்டேட்ஸையும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு இப்போ லைக் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேட்டரே எடுத்துங்க. ஒரு கால்குலேட்டரில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை, டெஃபினேஷன் தேவை. டெஃபினேஷன் மீன்ஸ் நீங்கள் 1+1 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா அது பிஸ்னஸ் உள்ள என்ன பண்ணுது, அந்த போர்டில் போயிட்டு 1+1 2ன்னு சம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. ரைட்டுங்களா? ஸோ அந்த 1+1ன்றது சம் பண்ணுற லாஜிக் எங்கே எழுதுவோம், அதுதான் டெஃபினேஷன். ஸோ அந்த டெஃபினேஷன் எழுதுகிற இடம் தான் இந்த கிளாஸு. ஸோ அங்கே தான் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் எல்லாமே அங்கே தான் ஹேண்டில் ஆகும். இப்போ 1ன்றது ஸ்டேட்டு, அந்த 1+1 2ன்னு ஆட் பண்ணுறீங்களே அதுதான் பிஹேவியர்ஸ். புரியுதுங்களா? ஸோ 1+1 = 2. ஸோ இந்த 1+1ன்றது தான் இங்கே ஸ்டேட்டு. தென் அந்த ஸ்டேட்டை நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம், லாஜிக் அப்ளை பண்ணுறோம். அந்த லாஜிக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வர ரிசல்ட்டு தான் நமக்கு பிஹேவியர்ஸ். அந்த பிஹேவியர் என்ன பண்ணுது, சம் பண்ணுது. பிஹேவியர் மீன்ஸ் ஏதோ சம் பிஹேவியர் பண்ணும், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுது, அது கால்குலேட் பண்ணுது. ஸோ அந்த கால்குலேஷன் பண்ணுற இடம் தான் என்னது, கிளாஸ். ஸோ அந்த கிளாஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், பிஹேவியர்ஸும் பண்ணுவோம், தென் ஸ்டேட்ஸ் பண்ணுவோம். தட் இஸ் அ மெத்தட் டெஃபினேஷன் அண்டு டைப் டிக்ளரேஷன். ஓகேங்களா? அண்ட் தென் மெத்தடு. ஸோ மெத்தட்னா என்ன, ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் இங்கேயே. ஸோ பிஹேவியர்ஸ், இங்கே பிஹேவியர்ஸ் சொல்லணும் இல்லையா, அதோடைய கான்செப்ட்ஸு. ஸோ ஒரு மெத்தட் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸுக்குள்ளே தான் டெஃபினேஷன் எழுதணும். ஒரு லாஜிக் வேணும், லைக் ஒரு ஆடு, சப்ட்ராக்ட், டிவைடு, மல்டிபிள்ன்ற இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸில் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ப்ராசஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் பண்ணணும்னா நம்ம ஒரு இடம் வேணும் இல்லையா, அந்த பிளேஸுக்கு பேர் தான் மெத்தடு. இந்த மெத்தடுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரியான ப்ராசஸை நம்ம பண்ணுவோம். அதாவது லாஜிக் ஓரியன்டான கான்செப்ட். ஒரு லாஜிக் வேணும்னா அந்த லாஜிக்கை நம்ம இங்கே போய் தான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நம்ம அவுட்புட்டை ஆப்ஜெக்ட் மூலயமா நம்ம ரீட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூலயமா நம்ம என்ன செய்ய போகிறோம், கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸுக்கு மூலயமா நம்ம என்ன செய்ய போகிறோம், மெத்தடை ஆக்சஸ் பண்ண போகிறோம்.
அந்த மெத்தடுக்குள்ளே தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தடுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு வேரியபிள்ஸ் தேவைப்படுது அப்படின்ற பார்த்து நம்ம என்ன செய்யலாம், வேரியபிள்ஸை ஒன்று கிரியேட் பண்ணி அந்த டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டேட்டு நான் சொன்னேன் இல்லையா, 1 + 1 = 2ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த 1ன்றது ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட் வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு பேர் தான் இது. ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்து C++ ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்கேன். #include IO stream அண்ட் தென் கீழே வந்து யூசிங் நேம்ஸ்பேஸ் stdன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒவ்வொருத்துக்கும் நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறேன், திரும்பி கேட்டுங்க. இங்கே வந்து IO streamன்றது ஒரு ஹெடர் ஃபைலு. இது ஹெடர் ஃபைல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து இன்டர்னலாக வந்து cout அண்ட் cin யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த cinனையும் coutடையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது எதுனா IO stream. அதாவது இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனாக என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூ லைக் வந்து ஒரு வேல்யூ வந்து இப்போ வந்து கால்குலேட்டர் வச்சுங்க. ஒரு கால்குலேட்டரில் 1ன்றதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த 1ன்ற வேல்யூவை நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே சிப்புக்குள்ளே கொண்டு போகுது இல்லையா, அதுதான் இன்புட். ஸோ 1ன்றதை சிப்புக்குள்ளே கொண்டு போயாச்சு, அது வந்து ப்ராசஸ் பண்ணோம். தென் ப்ளஸ் 1ன்னு கொடுக்குறீங்க. அந்த 1ன்றதும் என்ன செய்யும், தென் இன்புட்டாக போகும். ஈக்குவல் டு 2ன்னு வந்து பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த 2ன்றது தான் அவுட்புட்டு. ஓகேங்களா. ஸோ 1ன்றது இன்புட்டு, ப்ளஸ்ன்றது இன்புட்டு, 1ன்றது இன்புட்டு, தென் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா தட் இஸ் அவுட்புட். ஸோ ஈக்குவல்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே இட் வில் கிவ் த ரிசல்ட். ஸோ அந்த ரிசல்ட் என்ன, 2ன்னு நமக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். இந்த 1ன்ற வேல்யூவை உள்ளே கொண்டு போகுது இல்லையா, அப்படி அந்த சிப்புக்குள்ளே கொண்டு போகுது இல்லையா, அதுதான் இன்புட். அதே போல் தான் இதுலேயும் cout நான் ஜஸ்ட் சிம்பிளாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ coutோட ஒர்க் என்னது, அவுட்புட்டு. ஸோ நமக்கு ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே cout. ஸோ இதுதான் IOவை இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இதை எழுதியிருக்கோம். இது வந்து எல்லா ப்ரோக்ராமுமே காமனாக நம்ம எழுதணும். ஸோ இது கம்பல்சரி வந்து இது காமன் ஸ்டாண்டர்ட் இன்புட். இதுக்கப்புறம் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அது ஒவ்வொரு ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைப்ரரிஸை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அந்த லைப்ரரி ஹெடர்ஸ் எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் வர ப்ரோக்ராம்ஸை நம்ம பார்க்கலாம். தென் யூசிங் நேம்ஸ்பேஸ் std. இந்த coutன்ற ஒரு நேம்ஸ்பேஸ் coutன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு கீழே இருக்குன்னா stdன்ற ஒரு நேம்ஸ்பேஸுக்கு கீழே தான் இருக்கும். அந்த நேம்ஸ்பேஸ்ன்றதுனா என்ன அப்படின்னா ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜை வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டாண்டர்டு பேக்கேஜுக்குள்ளே தான் இந்த cout cin அப்படின்ற ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் அதில் வரும். இந்த ஸ்டாண்டர்டை பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த stdயை பற்றி நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஸோ இந்த யூசிங் நேம்ஸ்பேஸ் stdன்றது நம்ம வந்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், coutோடைய நேம்ஸ்பேஸ், அதாவது இதோட பேக்கேஜ். அந்த பேக்கேஜுக்கு கீழே தான் இந்த cout இது மாதிரிலாம் வரும். ஸோ கிளியராக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தென் கீழே வாங்க, இன்ட்டு ஸ்பேஸ் கொடுத்து மெயின் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன். இந்த C++ன்ற ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரில் மெயின்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ இதை நீங்கள் கம்பைல் பண்ணி ரன் பண்ணாலும் இந்த மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இது மூலயமா தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்கள் கால் பண்ண போகிறோம். ஸோ இது மெயின்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த C++ல் மெயின் ஃபங்க்ஷன் மட்டும்தான் டிஃபால்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது. நீங்கள் அப்ளிகேஷனை எப்போ நீங்கள் கம்பைல் பண்ணி ரன் பண்ணாலும் இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட் டைம் கால் ஆகும். இதுதான் வந்து நம்ம எழுத வேண்டிய ஃபங்க்ஷன். இங்கே தான் நம்ம கோடெல்லாம் எழுத போகிறோம். இங்கே இன்ட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா, இன்ட்டுன்றது இன்டிஜர் டைப்பு. ஒரு இன்டிஜர் வேல்யூவை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். லைக் ஏதோ ஒரு வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நம்ம எழுதியிருக்கோம். இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். அதாவது ப்ரோக்ராமோடைய ஸ்ட்ரக்சரில் பேசிக்கான சின்டாக்ஸ் இதுதான். ஸோ நம்ம இங்கே ஜஸ்ட் சிம்பிளாக வந்து என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் 0ன்னு நம்ம அனுப்புகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து ஏதாவது எப்படி ட்விஸ்ட் வைப்பாங்கன்னா, இதில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணுவாங்க. லைக் வந்து இப்போ டபுள்னு போட்டுட்டு இங்கே வந்து ரிட்டன் டைப்பை வந்து போடாமல் விட்டுருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், எரர் அடிக்கும். ஸோ இங்கே மாதிரி ரிட்டன் டைப்பை வந்து என்ன வாய்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே ரிட்டன் டைப் கொடுக்க தேவையில்லை. ஸோ ரிட்டன் டைப் அப்படின்னா என்ன, வேல்யூ இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது. அந்த ரிட்டன் டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணணுமா வேணாமன்றதை இது மாதிரிலாம் காம்ப்ளெக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். தென் செமிகோலன் அண்டு பிளாக்ஸ். செமிகோலன் அண்டு பிளாக்ஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே செமிகோலன்றது ஈச் அண்ட் எவ்ரி லைன், நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு லைனுக்கும் எண்ட் ஆஃப் த லைனில் வந்து ஒரு செமிகோலன்றதை வைப்பீங்க. அதாவது எண்ட் ஆஃப் த லைன், அந்த ப்ரோக்ராம் அதுதான் எண்டுன்றதை நம்ம சொல்கிறோம்.
இந்த லைன் இதுதான் எண்டு, இதுக்கு மேலே அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கமாண்ட் கொடுக்குறோம் கம்பைலருக்கு. ஸோ இந்த கம்பைலர் அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இந்த லைனில் இதுதான் எண்டுன்றதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். அது போயிட்டு நீங்கள் செமிகோலன் இதில் கம்பல்சரி வச்சாகணும். இதுதான் இந்த எண்டு நீங்கள் வைக்கல அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் எண்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகுனா உங்கள் அப்ளிகேஷனில் கம்பைலர் அடிக்கும், உங்கள் அப்ளிகேஷன் கம்பைல் ஆகாது. எவ்ரி லைனுக்கும் நீங்கள் கம்பல்சரி செமிகோலன் வச்சு தான் ஆகணும். இந்த இதில் இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்ளிகேஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து செமிகோலன் கம்பல்சரி. ஸோ இதில் போய் கொஸ்டின் கேட்பாங்கன்னா இங்கே செமிகோலனை வந்து எடுத்திருப்பாங்க, இல்லை கோலன் வைப்பாங்க. லைக் இது மாதிரியான கான்செப்ட் கேட்கும்போது நீங்கள் வந்து சொல்லிடலாம் செமிகோலன் கம்பல்சரி வந்து லைனில் இருக்கணும். ஓகேங்களா? கம்பல்சரியாக செமிகோலன் இருந்தால் மட்டும்தான் அது ரன் ஆகும், இல்லைனா உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ செமிகோலன் வந்து எப்படிலாம் எழுதலான்றதை நான் கீழே செகண்ட் லைனில் போட்டிருக்கேன். அதாவது 1 by 1ஆக எழுதலாம், இல்லை ஒரே லைன்லேயே செமிகோலன் வச்சு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த லைனை கன்சிடர் பண்ணிக்கும். செகண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும், திரும்பி எண்ட் பண்ணிடும், திரும்பி ஆடுன்றதை ஸ்டார்ட் பண்ணும், திரும்பி வந்து எண்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து 3 செமிகோலன் கொடுத்துருக்கேன், 3 கட் ஆஃப். இது 3 டைமும் தனித்தனியாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ செமிகோலனை வந்து நீங்கள் வைக்கல அப்படின்னா யூ காட் எ எரர். ஸோ உங்களால் இதை ரன் பண்ண முடியாது இந்த அப்ளிகேஷனை. ஓகேங்களா? பிளாக்கு, இங்கே பிளாக்குனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கர்லி ப்ராக்கெட் தான் பிளாக்குன்னு சொல்லுவோம். இந்த பிளாக்குள்ளே தான் நம்ம கோட் எழுத போகிறோம். தட் இஸ் அ பிளாக். ஸோ இந்த C++ல பிளாக்னா இதுதான், இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கர்லி ப்ராக்கெட்டை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தென் ஐடென்டிஃபையர். இங்கே ஐடென்டிஃபையர்னால் என்னென்னா நீங்கள் கொடுக்குற நேமிங் கன்வென்ஷன்ஸ், லைக் வந்து ஒரு வேரியபிள் நேம்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்ட் நேமாக இருக்கட்டும், லைக் ஒரு நேம் கொடுப்பீங்க, அந்த நேமிங் எப்படிலாம் இருக்கணுன்றதை டிஃபைன் பண்ணுறது தான் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஒரு நேமை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது எப்படிலாம் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுன்றதை இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஃபேர், காஸ்ட்டு, மூவ் அண்டர்ஸ்கோர் நேமு, ஃபேர் அண்டர்ஸ்கோர் 1 2 3 அண்ட் தென் மை கார் நேம் 50. ஸோ இங்கே வந்து நான் என்னென்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் போட்டிருக்கேன். என்னென்ன காம்பினேஷனில் போட்டிருக்கேன்னா அண்டர்ஸ்கோர் வர மாதிரி போட்டிருக்கேன், அண்டர்ஸ்கோர் வித் நியூமரிக் போட்டிருக்கேன், ஸோ அல்ஃபபெட்டிக் வித் நியூமரிக் போட்டிருக்கேன், அண்டர்ஸ்கோர் வித் அல்ஃபபெட்டிக் போட்டிருக்கேன், ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது அண்டர்ஸ்கோர்ன்றது ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் வித் அல்ஃபபெட்டிக் போட்டிருக்கேன், அல்ஃபபெட்டிக் வித் நியூமரிக்கு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் வந்து ஐடென்டிஃபையரை டிஃபைன் பண்ணலாம். இங்கே நான் போட்டிருக்கேன் இல்லையா, இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். செகண்ட் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா does not allow the punctuation characters such as a symbol, $, percentage within the identifier. ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ், அதாவது சிம்பிள், சிம்பிள்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐடென்டிஃபையருக்கு, மற்றபடி மிச்சம் எந்த ஒரு சிம்பிளையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இந்த ஐடென்டிஃபையரில். ஓகேங்களா? இந்த ஐடென்டிஃபையர் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா வேரியபிள்ஸாக இருக்கட்டும், ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், லைக் இது மாதிரி பிளேஸில் வந்து இந்த ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணுவோம். இந்த ஐடென்டிஃபையர் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். தென் வந்து கேஸ் சென்சிட்டிவ், நீங்கள் வந்து இன்கேஸ் சென்சிட்டிவில் கோட் எழுத முடியாது, இதில் சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்படி தான் நம்ம இதை பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? கீவேர்ட்ஸ், இந்த C++ல என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் இருக்குன்றதை இங்கே நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லா கீவேர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இதில் வந்து பாதி கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம், பாதி கீவேர்ட்ஸை வந்து காமனாகவே இருக்கும். நம்ம எப்போ தேவையோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எப்படி வேணால் உங்கள் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ எஸ்எம்ன்றது அசம்பிளி லாங்குவேஜ் எழுதுறதுக்கான ஒரு கான்செப்ட்ஸு. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ் நீங்கள் எழுத போகிறீங்க, எம்படிங் எழுத போகிறீங்க, எம்படிங் லைனில் எழுதினா மட்டும் அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. எல்ஸ்ன்றது ஒரு கீவேர்டு, அதாவது இஃப் எல்ஸ் டிசிஷன் மேக்கிங்கில் எழுதுகிற கான்செப்ட்ஸு. நியூன்றது நியூ ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கீவேர்டு. திஸ்ஸு, ஆட்டோ, ஈனம், எனுமரேட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு. ஆப்ரேட்டர்ன்றது ஆப்ரேட்டர் ஓவர்லோடர் பண்ணுறதுக்காக. த்ரோன்றது எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுறதுக்கு. பூலுன்றது பூலியன் வேரியபிள்ஸு, ஸோ பூலியன் வேரியபிள்ஸ் காட்டுறதுக்காக. எக்ஸ்பிளிசிட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ப்ரைவேட்ன்றது ப்ரைவேட்டாக வந்து இப்போ டைப் ஸ்பெசிஃபையரு அப்படின்ற மாதிரி நம்ம இவ்வளோ டைப்ஸ் கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் பாருங்கள். இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இந்த கீவேர்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் வேரியபிளாக டிக்ளேர் பண்ண முடியாது, அலோவ் பண்ணாது. இப்போ லைக் வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் வந்து இங்கே எக்ஸ்போர்ட்னு இருக்குன்னா அந்த எக்ஸ்போர்ட் நேம் வேரியபிளாக வைக்கிறீங்கன்னா அது அலோவ் பண்ணாது உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் வந்து C++ல ஒரு கீவேர்டாக இருக்கும். அந்த கீவேர்டை நீங்கள் எதுவுமே வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது எங்கேயுமே. ஒரு வேரியபிளாகவோ ஒரு கான்ஸ்டண்ட்டாகவோ ஒரு ஐடென்டிஃபையராகவோ நீங்கள் எங்கேயுமே இதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? தென் கமாண்ட். இது கமாண்டுனா 2 டைப் இருக்குது. சிங்கிள் லைன் கமாண்டு, மல்டி லைன் கமாண்டு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இங்கே சிங்கிள் லைன் கமாண்டுனா எப்படி பிரிண்ட் பண்ணணும், சிங்கிள் லைனில் டபுள் ஸ்லாஷ் போட்டு வச்சுருப்பாங்க.
டபுள் ஸ்லாஷ் போட்டு print hello worldனு கொடுத்துருக்கலையா, இதுதான் வந்து சிங்கிள் லைன் கமாண்டு. மல்டி லைன் கமாண்ட்ன்றது ஸோ சிங்கிள் ஸ்லாஷ் வித் ஸ்டார் அண்ட் தென் எண்டு வித்து ஸ்டார் வித்து பேக் ஸ்லாஷ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி போட பார்த்து என்னது மல்டி லைன் கமாண்ட்னு சொல்லுவோம். இது எதுக்காக 2 லைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட்ஸ் வந்து இப்போ தெரியல, அது எப்படியாவது எழுதணும் இல்லையா, டினோட் பண்ணணும், டெஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கமாண்ட் லைனை எழுதி நீங்கள் வந்து சொல்லலாம், இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி பர்பஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் 2 லைனில் அங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது. ஓகேங்களா? காமனாக வந்து ஒரு யூசர் அண்டர்ஸ்டாண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு யூஸராக இருக்கீங்க, நான் ஒரு டெவலப்பராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் டெவலப்பராக இருக்க போது நான் என்ன பண்ணுவேன், இந்த கமாண்ட் நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த இதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இன்னொருத்தவங்க வந்து அதை பார்க்க பார்த்து தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் என்ன கமாண்ட் எதுக்காக இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்லையா. ஸோ அதை மாதிரி கான்செப்ட்டுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே டேட்டா டைப்பில் 3 டைப் இருக்குது. யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸு, பில்ட் இன் டேட்டா டைப்ஸு, டிரைவ்டு டேட்டா டைப்ஸ். ஸோ யூசர் டிஃபைன் டைப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர், யூனியன், இனம்ன்றது எல்லாமே யூசர் டிஃபைன்டு கீழே வந்துடும். தென் பில்ட் இன் டேட்டா டைப்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட்டு, டபுள், பூலியன், வாய்டு, வைட் கேரக்டர். ஸோ இது எல்லாமே பில்ட் இன் டைப்பு கீழே வந்துடும். தென் டிரைவ்டு டேட்டா டைப்ஸ் இது கீழே பார்த்தீங்கன்னா அரே, ஃபங்க்ஷன்ஸ், பாயிண்டர்ஸ், இது எல்லாமே டிரைவ்டு டைப்பு கீழே வந்துடும். இப்போ யூசர் டிஃபைன்டும் டிரைவ்டு டேட்டா டைப்ஸும் நம்ம ஃப்யூச்சரில் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது பில்ட் இன் டேட்டா டைப்ஸு. இது கால்டு வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ ப்ரிமிட்டிவ் பில்ட் இன் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத பூலியன், கேரக்டர், இன்டிஜர், ஃப்ளோட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸு, டபுள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸு, தென் வேல்யூலெஸ், வைட் கேரக்டர். பூலியன்றது நத்திங் பட் ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பூலியன் வேரியபிள் என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா ஒன்லி ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்றத மட்டும் தான் இது வேல்யூ கொடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங். ஒரு டிசிஷன் மேக்கிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த பூலியன் வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். ஸோ டிசிஷன் மேக்கிங் எங்கே வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு ஒரு வே இருக்குது, அந்த வேயில் 2 டேர்னிங் இருக்குது. ஸோ அந்த 2 டேர்னிங்கில் எந்த வழியாக நீங்கள் போகணுன்ற டிசிஷன் எடுக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் வர பார்த்து நீங்கள் இந்த பூலியன் வேரியபிளை யூஸ் பண்ணலாம். தென் கேரக்டர் அப்படின்னா கேரக்டர்னா கேர். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டில் ஒவ்வொரு வேர்டாக எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் அப்படின்னு இருக்குன்னா அந்த காரில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டு CAR, சின்ற ஒரு கேரக்டர், ஏன்றது ஒரு கேரக்டர், ஆர்ன்றது ஒரு கேரக்டர். ஸோ ஒவ்வொரு கேரக்டராக நம்ம எடுக்கிறது தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மொத்தமாக சேர்ந்தது ஒரு ஸ்ட்ரிங்கு. அதில் ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு லெட்டரும் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு கேரக்டர். இன்டிஜர்ன்றது நியூமரிக் வேல்யூ. இதில் நியூமரிக் வேல்யூ மட்டும்தான் அலோவ் பண்ணும், நான் நியூமரிக் வேல்யூவை இது அலோவ் பண்ணாது. நியூமரிக் வேல்யூ மீன்ஸ் இன்டிஜர் வந்து 0, 1, 2, 3, 4. ஸோ அது மாதிரி வேல்யூஸை மட்டும்தான் இது அலோவ் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் பாயிண்ட்ஸ் வேல்யூலாம் அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ டாட் வச்சுலாம் போட முடியாது இதில். ஒன்லி நியூமரிக்கல் வேல்யூ, பியூர் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தான் அலோவ் பண்ணும். தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸு. இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டாட் அலோவ் பண்ணும். இந்த டாட் எதுக்காகனா இட்ஸ் கரன்சி, இது மாதிரி கரன்சி ஆப்ரேஷன் பண்ண பார்த்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கால்குலேஷன் பார்ட் வர பார்த்து இந்த ஏதாவது குவான்டிட்டிஸை வந்து கால்குலேட் பண்ணி அந்த குவான்டிட்டிக்கு ப்ரைஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. இப்போ குவான்டிட்டி இருக்குது, அந்த குவான்டிட்டிக்கு ஒரு ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டுக்கு நமக்கு என்ன டெசிமல் பாயிண்ட்ஸ் தான் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸுக்கு என்னென்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸு, தென் டபுள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். டபுள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்துக்கும் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளோட்டிங் டைப்பில் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபை டைப் தான் இருக்கும். இதுக்கான எவ்வளோ சைஸுன்றதை எப்படி அதை பார்க்கலாம், அதுக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கோம். ஸோ தென் வந்து டபுள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸுக்கும் இது எவ்வளோ சைஸ் சப்போர்ட் பண்ணுன்றதை வச்சுருக்கோம். இது ரெண்டும் ஆல்மோஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட்ஸு சப்போர்ட் பண்ணும். பட் இது என்ன டிஃப்ரெண்ட்னா மேஜராக வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வேரியஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வேல்யூக்கும் 100 வேல்யூக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ ஃப்ளோட்டிங்கில் 10 தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா டபுளில் வந்து 20 வேல்யூ சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற லென்த்து வந்து வேரியஸ் ஆகும். தென் வந்து வேல்யூலெஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அதுக்கு வேல்யூவே கிடையாதுன்னு அர்த்தம். வாய்டுன்ற டைப்புக்கு வேல்யூ கிடையாது. பட் இது எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது.
ஸோ அதனால தான் இது வாய்டுன்னு வச்சுருக்கோம். வாய்டுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூவுக்கு ப்ராசஸ் பண்ண தேவையில்லை, அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வாய்டு யூஸ் பண்ணலாம். தென் வாய்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாய்டு கேரக்டர்ன்றது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா UTF-ன்ற ஒரு யூனிகோடு ஃபார்மேட்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ UTF-16 சொல்லுவோம். UTF-16னா யூனிகோட் ஃபார்மேட்டிங். ஸோ இந்த யூனிகோடு எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணுது, இன்கேஸ் வந்து வேறு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம், இது மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இங்கே உள்ளே கொண்டு வரீங்க, உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னா நீங்கள் அப்போ அந்த அவங்க லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா இது மாதிரியான கேரக்டர் டைப்பை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரிமிட்டிவ் டைப்ஸு. இந்த பிரிமிட்டிவ் டைப்ஸுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சில ஃபியூச்சர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதுதான் வந்து சைன்டு, அன்சைன்டு, ஷார்ட்டு, லாங்கு அப்படின்னு சொல்கிற 4 விதமான டைப்ஸு. இந்த 4 விதமான டைப்ஸுமே நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா இந்த எக்ஸிஸ்டிங் பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸாக பார்த்த பிரிமிட்டிவ் டைப்ஸில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து எதெல்லாம் சைண்டாக வேணும், எதெல்லாம் அன்சைண்டாக வேணுன்றதை நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் ஒரு டேட்டா டைப்ஸில் நமக்கு தேவையான மாரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்றத நான் இங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள். ஸோ இங்கே கூட டேபிளில் பார்த்தீங்கன்னா டைப்பு, பிட்டு அண்ட் தென் ரேஞ்சு அப்படின்னு 3 காலம் கொடுத்துருக்கேன். இந்த காலமில் பார்த்தீங்கன்னா கேர். ஸோ இங்கே ஒவ்வொரு இதுக்குமே நான் வந்து என்ன டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்புக்கு எத்தனை பைட் சப்போர்ட் பண்ணும், அந்த பைட்டுக்கு என்ன மாதிரி ரேஞ்ச் அலோவ் பண்ணும் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ டேட்டா டைப்பையும் இந்த மாடிஃபை பண்ணக்கூடிய டைப்ஸையும் ஜாயின் பண்ணி அவங்க ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ கேர் அண்ட் தென் அன்சைன்டு கேர். ஸோ கேர் டிஃபால்ட்டாக வந்து நெகட்டிவ் வேல்யூவும் சப்போர்ட் பண்ணும், பாசிட்டிவ் வேல்யூவும் சப்போர்ட் பண்ணும். அன்சைன்டு கேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ, மைனஸ் வேல்யூ சப்போர்ட் பண்ணாது, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். தென் சைன்டு கேரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இன்டிஜரில் பார்த்தீங்கன்னா இதில் நெகட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூமே சப்போர்ட் பண்ணும். அன்சைன்டு இன்டிஜரில் உங்களுக்கு ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். சைன்டு இன்டிஜரில் உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ சப்போர்ட் பண்ணும், பாசிட்டிவ் வேல்யூவும் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதே தான் எல்லாமே சேம் தான் எல்லாத்துலேயுமே வரும். ஸோ இங்கே லாங் இன்ட்ன்றது டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸு. ஸோ லாங் இன்ட்ன்றது 4 பைட்டு. ஸோ லென்த் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் ஷார்ட் இன்ட்ன்றது ஒரு ரேஞ்சு. இந்த ரேஞ்சு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இந்த ஷார்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா 32,768 பிட்ஸ் மட்டும் தான் இது சப்போர்ட் பண்ணும், அதுக்கு மேலே இது சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் இன்ட்டு. ஸோ ஃப்ளோட்டுன்றது 4 பைட்டு. இது நெகட்டிவ் வேல்யூ சப்போர்ட் பண்ணும், பாசிட்டிவ் வேல்யூ சப்போர்ட் பண்ணும். ஸோ நோ ப்ராப்ளம். டபுளும் 8 பிட்ஸ். அதான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு டபுள் ஃப்ளோட்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ் இருக்கும், டபுள் பார்த்தீங்கன்னா 8 பைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. அண்ட் தென் WCHAR_T. ஸோ இது வந்து 2 பைட்ஸும் சப்போர்ட் பண்ணும் அல்லது 4 பைட்ஸும் சப்போர்ட் பண்ணும், ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து ரேஞ்செலாம் கிடையாது இதுக்கு. ஸோ ஒரே ஒரு 1 வைட் கேரக்டர் தான் இருக்குது அலோவ் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து ரேஞ்சஸ் கிடையாது இதுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம செக் பண்ணணும். எப்படி நம்ம செக் பண்ணுறது நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் மூலயமா நீங்கள் அந்த கேரக்டரோட லென்த்து, இன்ட்டோட லென்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இது மாதிரி போட்டு லென்த்து எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இங்கே வந்து நான் சைஸ் ஆஃப்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி, சைஸ் ஆஃப்ன்றது ஒரு கீவேர்டு, அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த கேரக்டரோட சைஸ் என்ன, இன்டிஜரோட சைஸ் என்ன, ஷார்ட்டினோட சைஸ் என்ன அப்படின்றத நான் எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கே டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்களே இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ சைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ ரிமைனிங் உள்ள யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப்ஸையும் டெரிவேட்டிவ் டேட்டா டைப்ஸையும் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.